நமஸ்காரம். அடியேன் ராமானுஜதாசன். இந்த காணொளியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், பெருமாள் கோயிலுக்கு சென்றால் எவ்வாறு சேவிக்க வேண்டும் என்பதை ஒரு சில விஷயத்தை இதன் மூலம் காணலாம். தினம்தோறும் நாம் பெருமாளை சென்று தரிசிக்க வேண்டும். அதில் ஏதேனும் சேவிப்பதில் தவறோ ஏதேனும் இருந்தால் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகின்றோம் என்றால், பெருமாள் கோயிலுக்கு சென்றவுடன் நேரடியாக பெருமாளை சேவிக்க கூடாது. அதற்கென்று ஒரு சில வழிமுறைகள் உண்டு. அது என்ன என்றால், கோயிலுக்கு சென்றவுடன் பலிபீடம், கொடிமரம் என்ற 2 விஷயம் இருக்கும். கொடிமரம் என்பது உற்சவ காலங்களில் பெருமாளுக்கு கொடியேற்றி இந்த தேதியில், இந்த நாழிகையில், இந்த நட்சத்திரத்தில் உற்சவம் நடக்கின்றது, ஆரம்பித்து விட்டது என்று ஒரு தாத்பரியத்தில் கொடியேற்றுவார்கள். பெருமாள் கோயில் என்றால் அந்த கொடியில் வைனதேயன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வார் இருப்பார். அந்த கருடாழ்வாருடைய வேலை என்ன என்றால், விண்ணவர்களுக்கு பெருமாளுக்கு உற்சவம் நடக்கப் போகின்றது என்று அவர் தெரிவிப்பதாக ஐதீகம். உற்சவ காலகட்டத்தில் அதற்கு பின்னே பலிபீடம் ஒன்று இருக்கும். பலிபீடம் என்பது என்ன என்றால், நம்முடைய அகங்காரம், மகங்காரம், கோபம், தாபம், ஆசை, பாசம் எல்லாவற்றையும் அங்கு பலியிடுவது. ஒரு சுத்தமான ஆத்மாவாக உள்ள செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் போனவுடன் பலிபீடம் இருக்கும். அதன் பிறகே கொடிமரம். அதன் முன்பு வைனதேயன் என்று அழைக்கப்படும் கருடாழ்வார் இருப்பார். இதுதான் கோயிலின் அமைப்பு. இப்பொழுது என்ன கேள்வி என்றால், நேராக பெருமாளை சேவிக்க பொழுது நம்முடைய இடப்பக்கத்தில் நின்று சேவித்து தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும். நமக்கு இடப்பக்கமாக இருந்தால் என்றால் பெருமாளுக்கு வலது பக்கம், நமக்கு இடப்பக்கம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த இடத்தில் இருந்து பெருமாளை, கொடிமரத்தை சேவித்து அங்கே தண்டம் சமர்ப்பிக்க வேண்டும். தண்டம் சமர்ப்பித்தல் என்ன என்றால், ஒரு முடியாத வயதினர் ஒருவர் கையில் தடி பிடித்திருந்தால் என்றால் அந்த தடியை விட்டால் சடார் என்று கீழே விழுந்துவிடும். அதுபோல் நாம் பெருமாள் கோயிலில் 8 அங்கங்கள் படும்படி விழுந்து சேவிக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால், அதாவது எந்தெந்த அங்கம் என்றால் 2 கை, சிரசு, மார்பு, 2 கால், 2 முட்டி, இவ்வாறு சேவிக்க வேண்டும் ஆண்கள் என்றால். இதே பெண்கள் என்றால் 5 அங்கங்கள் மட்டும்தான் பட வேண்டும். 2 கால், சிரசு, 2 கை, மார்பு தரையில் படக்கூடாது. இதுதான் 5 பெண்களுக்கு. இதில் ஒரே ஒரு மாறுதல் ஒன்று உண்டு. என்ன என்றால், இதே பெருமாள் கிடந்த கோலத்தில் இருந்தார். கிடந்த கோலம் என்றால் சைன திருக்கோலம். பிரசித்தியான கோயில் எது என்றால் நம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் கோயில் தெற்கு பார்த்து இருக்கும். அவர் திருவடியோ கிழக்கு பார்த்து இருக்கும். இது ஒரு ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார் என்னும் ஆழ்வார், அவர் பாசுரத்தில் தெரிவித்துள்ளார். குடதிசை முடியை வைத்து குடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி தென்னிறக் கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலனக் குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என்று ஆழ்வார் பாடியிருக்கிறார். சுவாமி தெற்கு முகமாக சேவை சாதிக்கின்றார். கிழக்கு பார்த்து காலை தெற்கு பக்கமாக கோயில் உண்டு. கிழக்கு பார்த்து
காலை திருவடியை நீட்டிக்கொண்டிருக்கின்றார். திருவடியை கிழக்கு பார்த்து நீட்டிக்கொண்டிருக்கின்றார் என்றதால் நாம் ஸ்ரீரங்கம் போகும் பொழுது இடது பக்கமாக நின்று பெருமாளை சேவிக்காமல் வலது பக்கமாக நின்று பெருமாளை சேவிக்க வேண்டும். திருவடி எங்கே நீட்டிக்கொண்டிருக்கின்றாரோ அந்த இடத்தில்தான் சேவையாக வேண்டும். அது ஸ்ரீரங்கத்தில் உள்ள வழிபாடு. அதன் பின்னே வைணதேயரை தரிசிக்க வேண்டும். வைணதேயரை பார்த்தவுடன் நேராக ஆண்டாளோ இல்லை ஆழ்வார் ஆச்சாரியர்களோ சேவித்து தாயார் சந்நிதியை சேவித்து அதன் பிறகுதான் பெருமாளை சேவிக்க வேண்டும். பெருமாளை சேவிக்கும் பொழுது துவாலபாலகர் என்று அழைக்கப்படும் ஜெய விஜயால் இருப்பார்கள். அந்த ஜெய விஜயாலிடத்தே அனுமதி பெற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி, அடியேன் பெருமாளை சேவிக்கப் போகின்றேன், தேவரீர்தான் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஜெய விஜயாலிடம் அனுமதி பெற வேண்டும். அதன் பிறகே நாம் கருவறை நோக்கி சென்றவுடன் முதலில் பெருமாளுடைய திருவடியை சேவிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த திருவடிதான் நாம் மோட்சத்திற்கு போக வேண்டிய சாதனம், நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பதால் அந்த திருவடியை சேவித்து அப்படியே திருமுக மண்டலம் வரைக்கும் சேவையாக வேண்டும். அப்பொழுது பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று சேவித்து பெருமாளை என்று இந்த பாசுரத்தை கூறி சேவித்தால் என்றால் மிக 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 உசிதம். பெருமாளை சேவிப்பதை விட எனக்கு சொர்க்கம் கூட வேண்டாம் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்லுகின்றார். பெருமாளிடத்தை சென்று பெருமாளை சேவித்தவுடன் அர்ச்சகர் தீர்த்தம் சடாரி அனைத்தும் சாதிப்பார். அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பகவத் பிரசாதம் என்று நினைத்து பெருமாளை சேவித்து கண்ணார கண்டு அவனை தரிசிக்க வேண்டும். இதுபோன்றுதான் கோயில்களில் சேவிக்க வேண்டும் என்ற வழக்கம் இதில் உண்டு. இதில் ஏதேனும் தவறு நடந்தால், பெரியவர்கள் ஏதேனும் இந்த காணொளியை பார்த்தால் ஏதாவது பிழை குத்தம் குறை ஏதாவது இருந்தால் அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். அடியேன் ராமானுஜதாசன்.